அதாவது ராகுல் காந்தி வந்து இவங்க நடத்துற நாடகத்தை பா நாடகத்தை வந்து புரிஞ்சுக்காம இந்த தமிழ்நாடு காங்கிரஸ்ல இருந்து சில பேர் வந்து எப்படியாவது விஜய் பக்கம் போனா ஒரு 50 சீட்டு கூட வாங்கிடலாம், 50 சீட்டு ஜெயிச்சிடலான்ற ஒரு 50 எம்எல்ஏக்கள் வந்துடலான்ற ஒரு நம்பிக்கையை எவனோ சொல்லியிருக்கான். அந்த மண்டபத்துல பூரா வெளியே கொடுத்துருக்கான். அதை வச்சுக்கிட்டு ராகுல் காந்தியை போய் ஏமாத்தி எப்படியாவது நம்ம அங்க போனோம்னா 2029 எலெக்ஷன்ல விஜயும் ராகுல் காந்தியும் சேர்ந்தா தமிழ்நாட்டில் ஆட்சியவே பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அதுக்கு இப்பயே நம்ம அடித்தளம் போட்டோம்னா நம்மளுக்கு கேரளாவுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மலேசியாவில் எலெக்ஷன் மலேசியாவில் நிக்கலாம், அங்க 80,000 பேர் இருக்கான். அடுத்து வந்து ஆப்கானிஸ்தான்ல நிக்கலாம், அடுத்து பாகிஸ்தான்லயே நிக்கலாம், ஏன்னா அங்க தீவிரவாதிகள் எல்லாம் ஒழிச்சிருக்காரு. அதனால அதையும் அங்கேயும் வந்து விஜய் வச்சு நிக்கலாம். இப்படி எல்லாம் வந்து ஒரு தவறான நம்பிக்கையை வந்து ராகுல் காந்திக்கு கொடுத்துருப்பாங்க போல தெரியுது. இவங்களும் பிஜேபியும் விஜயும் ஆடுற ஆட்டத்தை கண்ணாமூச்சி ஆட்டத்தை வச்சுக்கிட்டு அது கூட தெரியாம ராகுல் காந்தி இப்படி ஒரு ட்வீட் போடுறாரு அப்படின்னா என்னத்த சொல்றது? அவ்வளவுதான். அவருக்கு அவருடைய தமிழ்நாட்டுடைய நாலேஜ், தமிழ்நாட்டை பத்தி நாலேஜ் அவ்வளவுதான்.